ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டு பக்கத்தில் தான் இன்னைக்கு அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செந்தூர்புரம் முருகன் கோவிலேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஏபி பில்டர்ஸ் அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, ரொம்பவே யூனிக்காக நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 3 வில்லாஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வில்லாஸ் மட்டும் தான் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ரோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடுக்கு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வீடு நல்லா நம்மளுக்கு மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத 1 by 1 எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. கேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ப்ராடான SSTயில் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்துருங்க. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இது. நீங்கள் 2 கார் பார்க் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்பேக், அதாவது செட்பேக் நம்மளுக்கு வந்து ஒரு அடி செட்பேக் விட்டுருக்காங்க வீட்டை சுற்றி. அண்ட் உங்களுக்கு போர், செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் ஒர்க் இருக்குது. 3 phase EB கனெக்ஷனுமே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே போயிடலாம். ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின் டோர், அதாவது மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அண்ட் வெளியில் இருக்க கேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம என்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி கிரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நல்லா குவாலிட்டியான டிசைனரான ஒரு மெயின் டோருமே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோருமே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. சரிங்களா? அப்படியே உள்ளே வந்துருங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக செமி ஃபர்னிஷ்டு டியூப்ளெக்ஸ் வில்லா. உங்களுக்கு பாருங்கள், அழகாக டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபுல்லாகவே மேலே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்ஸோட நல்லா கிராண்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ரொம்ப யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக வீட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெருசாக விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்மே அழகாக இருக்குது. டிவி யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கபோர்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நம்மளுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கபோர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீட்டுக்கு அழகான பூஜா ரூமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் அழகாக நம்மளுக்கு கபோர்ட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்சோ நல்லா பெரிய கபோர்ட்ஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் கிச்சன். ஸோ நல்ல ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனாக நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம திங்ஸ் நிறையவே நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கிச்சன் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரானைட்டில் இருக்குது. ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனுக்கு பேக் சைட்லேயே நம்மளுக்கு ஒரு டோர் இருக்குது. ஸோ சர்வீஸ் ஏரியாமே இங்கே கொடுத்துருக்காங்க. செட்பேக் பார்த்தோம்ல வெளியில். ஸோ செட்பேக் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட்பேக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த கிச்சனில் இருக்குது. கிச்சன் ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்துருங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். நல்ல காம்பேக்டான பெட்ரூம் இது. உங்களுக்கு அழகாக சின்னதாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒரு விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் நம்மளுக்கு கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு இதில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இதோட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் இப்போ ஷேர் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டு பக்கத்தில் தான் இந்த வில்லா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாங்காடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு செந்தூர்புரம் முருகன் கோவிலேருந்து ஜஸ்ட் 3 இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாகவே காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டிலுமே இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாகவே வாக் பண்ணி போக முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பெரிய லாபி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே தனியாக நம்ம சோஃபாஸ்லாம் போட்டு கவர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த லாபி ஏரியா. ஸோ இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நல்ல பெரிய பெட்ரூமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் பாருங்கள், ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த பெட்ரூம்க்கு. ஆல்சோ இங்கே நம்மளுக்கு வார்ட்ரோப் தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா ரூம்ஸ்லையும் பாருங்கள்
ஃபுல்லாகவே யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. ஆல்சோ இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வார்ட்ரூப்ஸ் தான். ஸோ நல்ல பெரிய பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான வார்ட்ரூப்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். அட்டாச் பாத்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூம்ல நம்மளுக்கு இருக்கு. சீலிங் வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. வாஷ் பேஷன்ல இருந்து எல்லாமே இந்த பாத்ரூம்ல நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பெரிய பெட்ரூமாக வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது. ஆல்சோ உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க்ஸோட நம்மளுக்கு வந்து இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பாருங்கள், நம்மளுக்கு கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம கிளாதிங்ஸ் வைக்கிறதுக்குமே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ நிறைய கபோர்ட்ஸ் வச்சு இதை நம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து செல்ஃப் பார்ப்போம், பட் இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நல்ல மாடுலரான கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே நம்மளுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூம்லேயே நம்மளுக்கு இருக்குது. வாஷ் பேஷன் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. டைல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ பெட்ரூம் பார்த்தாச்சு அண்ட் பெட்ரூமில் இருக்க கபோர்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால்கனி. ஸோ ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெட்ரூமுக்கு நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதுவும் மெயினான ஏரியா ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பால்கனியில் நம்மளுக்கு SSTல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் தான் பார்த்துருக்கோம். டெரஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நல்லா கவர்டு கிரில் கேட் வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குது. சரிங்களா? இங்கேயுமே நம்மளுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கிளாத்திங்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ துணி துவைக்கணும் அப்படின்ற எல்லாமே இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கூட இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க்லாம் மேலே இருக்குது. அண்ட் இந்த இடம் பாருங்கள், எலிவேஷன் பிக்சரில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த சைடில் நம்ம கார்டனிங் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1,85 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், ஸோ இந்த பெட்ரூம் என்ன சைஸில் இருக்குது, உங்களுக்கு ஹால் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்பேண்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொக்கேஷனில், என்ன பட்ஜெட்டில், என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் Akam Properties.